நம்மளோட மருத்துவத்தை வந்து கேட்டு மருத்துவம் பண்ணிக்கலாமா? ஆங்கிலம், சித்தா, ஆயுர்வேதி, ஹோமியோபதி, யுனானி, இது எந்த டைப் மருத்துவமாக இருந்தாலும் நடக்கும்போது நடந்து வரோம், வரும்போது என்ன மாதிரி நடக்கிறோங்கிறத வச்சு பாதி நோயை வந்து நம்ம கணிக்கலாம். எல்லா மருத்துவத்திலையுமே நான் கண்டிப்பாக ஒரு வைத்தியர் ஒரு டாக்டர்கிட்ட ஏஐட்ட ஜஸ்ட் தலைவலிக்குன்னா அது என்ன கொடுக்கும்? அந்த ஒரு ஆன்சரோ 2 ஆன்சரோ அதுவே தராது. ஏஐட்ட நம்மளோட மருத்துவத்தை வந்து கேட்டு மருத்துவம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதாக இருந்தது. அது எப்படி சார் சரியா? ஆக்சுவலாக நம்மளே நிறைய பேரை பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குற விஷயங்கள் அப்படியே வந்து நம்மகிட்ட அதை சொல்லவே தெரியாமல் தப்பாக கேட்குறாங்க. அவங்களோட பிரச்சனையை கூட நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கிறாங்க. பட் ஏஐ கேட்டு இல்லை ஏஐட்ட ரிப்போர்ட் அனுப்பிச்சு அதோட இதை வந்து நம்ம பயன்படுத்தலாமா? இப்போ முதல்ல எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஆங்கிலம், சித்தா, ஆயுர்வேதி, ஹோமியோபதி, யுனானி, இந்த எந்த டைப் மருத்துவமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வைத்தியர் ஒரு டாக்டர்கிட்ட நேராக போகணும். காரணம் என்ன அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு நோயாளியோட நிலைமை என்னன்னு நேரில் பார்க்கும்போது அந்த டாக்டருக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் இப்போ ஏஐயாக இருக்கட்டும், ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு மருந்து விற்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நம்மளை விட புத்திசாலிங்கிற ஒரு நிலைமையில் கூட இருக்கலாம். பட் ஆனால் நம்மளை கணிக்க முடியுமா நேரில் பார்க்கும்போது? இப்போ உதாரணத்துக்கு கண்ணோட நிறம் என்ன, உதட்டோட நிறம் என்ன, நம்மளோட உடலோட நிறம் என்ன, நம்ம பேசும்போது நடக்கும்போது நடந்து வரோம், வரும்போது என்ன மாதிரி நடக்கிறோங்கிறத வச்சு பாதி நோயை வந்து நம்ம கணிக்கலாம். எல்லா மருத்துவத்துலேயுமே நான் ஒரு மருத்துவம் சிறப்புன்னு நான் பேசவே இல்லை, அனைத்து மருத்துவத்துலேயுமே நான் சொல்கிறேன். ஸோ வைத்தியராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம சித்தா ஆயுர்வேதிக்குன்னு வரும்போது வைத்தியர், மற்றபடி டாக்டர், அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் நேரில் போய் பார்க்குறது தான் என்றைக்குமே நல்லது. ஒரே ஒரு ரீசன் தான், அந்த ஏஆர் இருக்கட்டும், சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், ஒரு பொது மருத்துவத்தை தான் சொல்ல முடியும். ஜென்ரல் மெடிசன் பொதுவாக ஒரு மருந்தை பற்றி அவங்க சொல்லலாம். இப்போ ஒருத்தனுக்கு சக்கரை இருக்குது, ஒருத்தனுக்கு முட்டு வலி இருக்குன்னா முட்டு வலியில் 1000 காரணம் இருக்குது. அது நீ பொதுவாக ஒரு மாத்திரை மருந்து எப்படி? பெரும்பாலும் ஒரு தலைவலி தைலமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. தலைவலிக்கு நீங்களே நிறைய காரணங்கள் எனக்கு சொல்லி கொடுப்பீங்க, பயங்கரமான காரணங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஏஐட்ட ஜஸ்ட் தலைவலிக்குன்னா அது என்ன கொடுக்கும்? அந்த ஒரு ஆன்சரோ 2 ஆன்சரோ தான் தரும். அதுவே தராது. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவாக சொல்லும், இன்னும் இருக்கலாம், இன்னும் இருக்கலாம், இன்னும் இருக்கலாம், இன்னும் இருக்கலாம், இதுக்கு மருந்து, இந்த மருந்தை எடுக்கலாம். ஆனால் உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நீயேவே கணிக்க முடியாது. எதிரில் இருக்கிற எனக்கு நானே மருந்திக்க முடியாது. இவ்வளோ வைத்தியம் பார்க்குறோம், இவ்வளோ மருந்துகள் செய்கிறோம், எனக்கு நான் மருந்து திங்க முடியாது. தின்னா சில நேரங்களில் கேட்குறதும் இல்லை, கிடையவே கிடையாது. நான் ஒரு மருந்து சாப்பிட்ணுன்னு நினச்சா அது கேட்காது. எனக்கு நானே சொல்கிறேன், நான் பார்க்காத, நான் 30 வருஷமாக வைத்தியம் பார்த்துட்ருக்குறேன், எனக்கு நான் மருந்து சாப்பிட்டவே கேட்காதுங்கிறேனே. நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நான் உங்கள்கிட்டயே கேட்கலாம், என்னென்ன எப்போ தம்பி எனக்கு இந்த மாதிரி வயிறு இது ஒரு மாதிரி என்ன மருந்து சாப்பிட்லாம், நம்மகிட்ட இருக்கிற மருந்து என்ன சாப்பிட்லாம், ஒரு வாரம் சொல்லு அப்படின்னு கேட்டு நீ ஒரு சஜஷனு, அப்போ எனக்கே தெரிஞ்ச ஒரு சஜஷனு, இதையெல்லாம் ஒரு மிங்கிள் பண்ணி தான் ஓகே நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வரலாமோ ஒழிஞ்சு நானே மருந்து எடுக்க முடியாது. என்ன காரணம்னா கணிக்க முடியாது. ஒரு டாக்டராகவே இருந்தாலும் அவங்களே மருந்து எடுத்துக்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது அப்படிங்கிறது. அப்போ 100% கண்டிப்பாக இந்த ஏஐயில் வந்து நம்ம ஒரு மருந்தை கேட்டோ அதை நம்பியோ நம்ம வந்து வைத்தியம் பண்ணுறது முற்றிலும் ஒரு தவறான. நானே சில நேரங்களில் சில மருந்துகள் வீடியோவில் போட்டிருக்கேன், அதையே நான் சொல்லுவேன், ஒரு வார்த்தை என்கிட்ட அவங்களோட இதை சொல்லிவிட்டு அப்புறம் அனுப்புங்க. நான் உங்களை என்றைக்கு கண்ணை மூடிட்டு மருந்து அனுப்ப சொல்லியிருக்கேன்? கிடையவே கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லுங்க, இதை அனுப்பலாமா இதை அனுப்பலாமா யோசிச்சுட்டு அனுப்புவோம், அதுதான் முறை, அதுதான் நல்லது. கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஊராக இருக்கலாம், இல்லை இங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு மருத்துவரை அணுகி உங்களுக்கான மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம், இந்த ஏஐலையும் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எதை எடுத்தாலும் நம்ம ஏஐயில் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் பயன்படுத்தலாமே தவிர ஒரு மருத்துவரை அணுகாமல் ஒரு மருந்துகளை மேற்கொள்கிறது கண்டிப்பாக உங்களை தவறான பாதைக்கும் வலிக்கும் கொண்டு போயிடும். உங்கள் உடல் பாதையை அதிகப்படுத்துறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம காணொலியை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.